கரூரில் விவசாயி வீட்டில் 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த கும்பல் கூண்டோடு காவல்துறையில் சிக்கினர். 3 பேர் கொண்ட கும்பலில் முன்னாள் குற்றவாளியின் கைரேகை சிக்க உடனே போலீசார் அதிரடி காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? விவசாயி வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்டு கிராம மக்களை அச்சுறுத்திய கொள்ளையர்கள் இவர்கள். மாவட்டம் விட்டு மாவட்டம் பதுங்கி நகை திருட்டில் ஈடுபட்டவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள குப்புரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி முருகேசன். இவரது வீட்டில் கடந்த 11ஆம் தேதி மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொத்தாக கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து முருகேசன் அளித்த புகாரில் லாலாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கிடைத்த தடயங்களை சேகரித்தனர். அதில் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களின் கைரேகையை ஒப்பிட்டு பார்க்கையில் ஏற்கனவே திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருச்சியைச் சேர்ந்த பாரதிராஜன் என்பவரின் கைரேகையுடன் ஒத்துப்போனது. உடனே களத்தில் இறங்கிய போலீசார் பாரதிராஜனை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதலில் இறங்கினர். அதில் திருப்பூரில் பதுங்கியிருந்த பாரதிராஜனை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு கைது செய்தனர். பலத்த பாதுகாப்புடன் கரூர் அழைத்துச் சென்று தீவிரமாக விசாரிக்க முருகேசன் வீட்டில் திட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் தனது கூட்டாளியான அருண்குமார் மற்றும் தங்கதுரை ஆகிய இருவரையும் போட்டுக் கொடுத்துள்ளார். இதனையடுத்து கூண்டோடு 3 மீதும் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 8 சவரன் தங்க நகைகளை மீட்டனர். விசாரணைக்கு பின்னர் 3வரையும் குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் கிளை சிறையில் அடைத்தனர்.